ஹை ஹால் அடிக்கிற வெயிலுக்கு மதியத்தில் சாப்பாடே உள்ளே இறங்க மாட்டேங்குது. அதனால் கம்பு சோளெல்லாம் போட்டு கூழ் செஞ்சு வச்சுட்டோன்னா மதியத்தில் சில்லுன்னு தயிர் கலந்து குடிச்சிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூழ் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது இவ்வளோ சிம்பிள்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. என்னோட ஸ்டைலில் கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு, அதே கப் அளவுக்கு சோளம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 9 மணி போல் ஊற வச்சுருந்தேன். தென் ஈவினிங் அதை எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு போட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வெளியிலே விட்டுடணும். தென் அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது அது புளிச்சு வந்திருக்கும். அது எடுத்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து ஒரு 3/4 வாசி தண்ணி ஊற்றி அது நம்ம அரைச்சி வச்சது அதில் ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்து வரும்போது மேலே பபிள்ஸாக எழும். அப்போ நல்லா வெந்துடும். இது நல்லா சூடாகின அப்புறம் இது கூட உப்பு போட்டு தயிரும் மோரும் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட்ஸ் வந்து பிடிக்காமல் இருந்தது. அதெல்லாம் கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் என்னோட ஃபேவரட்டாக மாறிடுச்சு. அதில் இதுவும் ஒன்று. இந்த கூழுக்கு விதவிதமான சைடிஷ் வச்சு விற்பாங்க. அதை பார்த்தா தாங்க நமக்கு கூழ் குடிக்கிற ஆசையே வரும். அந்த மாதிரி தான் வீட்டில் மாங்காய் இருந்தது. ஸோ அதை பார்த்த உடனே தான் கூழே மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு, காரந்தூள், அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா இடித்து நம்ம கூழ் கூட சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது.